ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியான, அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை சாதம் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாதம் பண்றதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கலாம். கடாயில எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ட்ரையான கடாயில இதை நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வறுத்துருங்க. நம்ம வெயில்ல காய வைக்கிறப்ப கருவேப்பிலை எல்லாமே ரொம்பவே காஞ்சிட்டு கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நம்ம பேன்ல வறுக்கிறப்ப கலர் சேஞ்ச் ஆகுது, அதே சமயம் நல்லா வறுப்பட்டு வந்துடும். அதே மாதிரி நீங்க நல்லா கொழுந்தா இருக்கிற கருவேப்பிலையை யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற கோல் எல்லாம் சரியா அறப்படாது. இப்ப நம்ம வறுத்த இந்த கருவேப்பிலையை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டுல அரைச்ச இட்லி பொடியை சேர்த்துக்கலாம். இட்லி பொடியிலே நம்ம எல்லா வகையான பருப்பும் சேர்த்து அரைச்சிருப்போம். அதனால இதுக்கு தனியா நம்ம எந்த பொடியும் வறுத்து அரைக்க தேவையில்லை. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா சாதம் பண்றதுக்கு ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 5 முந்திரியை நல்லா 2ஆ உடைச்சு சேர்த்துக்கோங்க. முந்திரியோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்ல லைட் ஸ்வீட்னஸோட நல்லா ரிச்சா இருக்கும். இப்போ முந்திரியும் நல்லா கோல்டன் கலர்ல வறுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய 2ஆ கிள்ளி இதை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீங்க வேணும்னா பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். நான் இதுல தனியா எதுவும் சேர்த்துக்கல. இப்ப அடுத்ததா இதுல வேக வச்சு ஆற வச்ச சாதம் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச கருவேப்பிலை பொடியை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கலந்து விடுங்க, இல்லைன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம சேர்த்திருக்க பொடி சாதம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த கருவேப்பிலை சாதம் கருவேப்பிலை வாசனையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல சாதம் மட்டும் ரெடியா இருந்தா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை உங்க வீட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.